அந்த எனர்ஜி வந்து மைனஸ்ல இருந்தது +50 அண்ட் அபோவ் அப்படிங்கிற அளவுல வந்தது. குடியேறி ஒரு சில நாட்கள் ஆகட்டும் இல்ல அடுத்த நாளே கூட டிராஸ்டிக்கான ஒரு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருந்திருக்கும். கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த எனர்ஜி டிராப்புக்கோ இல்ல எனர்ஜி இன்பேலன்ஸுக்கோ என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து அதன் மூலமா தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். யோகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னையில நம்மளோட ரக்ஷயா எனர்ஜி வாஸ்து கன்சல்டன்ட் சார் தனஜயன் சார் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். சார் வந்து நமக்கு வந்து எனர்ஜி வாஸ்து என்னென்ன பண்ணலாம், அதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதே மாதிரி நம்ம வந்து வாஸ்து பத்தி தான் அவர்கிட்ட கேட்க வந்திருக்கோம். வாங்க, நிறைய கேள்விகள் நான் கேட்கிறேன், அவர் சொல்றது பதில் அளிக்க ரெடியா இருக்காரு. வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஒருத்தவங்க வாஸ்து பார்த்து வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க சார். வீட்டுக்குள்ள குடியேறி ஒரு சில நாட்கள் ஆகட்டும் இல்ல அடுத்த நாளே கூட டிராஸ்டிக்கான ஒரு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருந்திருக்கும். ரொம்ப பொருளாதார இழப்பு கண்டிருப்பாங்க. இது வந்து இதுக்கும் வாஸ்துக்கும் எனர்ஜி வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்படி இருந்தா அது எப்படி சார் நீங்க பாப்பீங்க? ஆமா மேடம், நீங்க கேட்ட கேள்வியிலேயே வந்து பதில் இருக்கு. வாஸ்துப்படி வீடு கட்டியிருக்காங்க, வீடு குடி போன ஒரு சில நாட்கள்ல இல்ல ஒரு சில மாதங்கள்ல அவங்க வந்து தொழில் ரீதியா மிகப்பெரிய வந்து ஒரு லாஸை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எனர்ஜி வாஸ்துவோட டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதன் மூலமா தான் அவங்க அந்த இழப்பை வந்து சந்திச்சிருப்பாங்க மேடம். சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு வீட்டுல வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, அவங்க குடியேறினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த தொழில வந்து பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அதுல இருக்க எனர்ஜி வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ அதை நீங்க எப்படி சார் அசஸ் பண்ணுவீங்க? நீங்க சொன்ன விஷயத்திற்கு எனர்ஜி வாஸ்து இன்பேலன்ஸ் தான் காரணம், எனர்ஜி வாஸ்து காரணம் தான் நம்ம வந்து சொல்லிட்டோம். அது ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த எனர்ஜி டிராப்புக்கோ இல்லை எனர்ஜி இன்பேலன்ஸுக்கோ என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து அதன் மூலமாக தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே சார். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களோட ரியல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளோ கேசஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஒரு முறையா வாஸ்துப்படி நல்லா பார்த்து கட்டி உள்ள போய் கூட தொழிலில் வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டவங்க, லாஸ் ஆனவங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேரை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஒரு கேஸ் ஸ்டடி நீங்க பண்ணதை எங்களுக்கு பகிர முடியுமா? ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. நேயர்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வியை தான் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்குனே ஒரு ட்ரைனிங் நீங்கள் எடுத்திருப்பீங்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லும்போது சென்னையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிறைய நாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் தொழில் ரீதியாக கேட்டதுனால நான் வந்து சென்னையில் ஒரு வீடு வந்து அந்த மாதிரியான காரணங்களை சொல்லி நம்மளை வந்து கூப்பிட்டு கன்சல்டேஷன் கேட்டாங்க. நம்ம போய் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது ஒரு கை தேர்ந்த வாஸ்து நிபுணரை வச்சு ஒரு வீடு கட்டினா எப்படி கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு 100% அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வாஸ்து பார்த்து தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு குடி போன ஒரு 9 மாத காலத்திற்குள்ளாக அந்த வீட்டின் உரிமையாளர் வந்து தொழில் ரீதியா பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காரு. சந்திச்சுதான் அதுக்கப்புறம் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து கேட்டாங்க. கேட்டு நம்ம அந்த இதுல நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எனர்ஜி வாஸ்து நம்ம வந்து செக் பண்ணோம். செக் பண்ணும்போது அந்த வீட்டோட எனர்ஜி வாஸ்து அளவு என்பது -70% அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதுல ரிசல்ட் கிடைச்சது. அந்த -70% எப்படி வந்தது, எப்பத்திலிருந்து வந்தது, இல்ல வீடு கட்டின பிறகு வந்ததா இல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அவங்க வந்து கேட்டாங்க. அப்போ நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மனையில எனர்ஜி லெவல் வந்து நான் சொன்ன மாதிரி மைனஸ்ல இருந்தது. அதற்காக தான் நம்ம ஏற்கனவே போன வீடியோல கூட நம்ம சொல்லி இருக்கோம், ஒரு மனையை வாங்குவதற்கு முன்பாகவே அந்த மனையோட எனர்ஜி லெவலை செக் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இப்போ வந்து இந்த வீடியோல இதுல வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கேஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடம், அது வந்து நீங்க எனர்ஜி வந்து ரொம்ப மைனஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ மைனஸ் லெவல்ல வந்து இருக்கு அப்படின்னா நீங்க பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் அதுல ஆல்ட்ரேஷன்ஸ் சேஞ்சஸ் இருக்குமா,
இல்ல வந்து நீங்க சின்ன சின்ன ரெமிடிஸ் அடிஷன்ஸ் வச்சு நீங்க வந்து அதை வந்து கியூர் பண்ண முடியுமாங்க சார்? ரொம்ப அருமையான கேள்வி. நம்மளுடைய ரக்ஷா எனர்ஜி வாஸ்துனுடைய ஒரு கோட்பாடே அப்படிங்கிறது என்னன்னா, இடித்தல் உடைத்தல் இல்லாமல் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே. நீங்க சொன்ன இந்த கேஸ்ல வீடு ஆல்ரெடி பக்கவா வாஸ்துப்படி தான் கட்டியிருக்காங்க. அதுல நம்ம அடிஷன்ஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. அங்க நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து மனையில எனர்ஜி இல்ல, மனையோட தன்மை தான் சரியில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச ரிசல்ட். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த ஒரு இடித்தல் உடைத்தல் இல்லாம அது வந்து ஒரு பெரிய பங்களா வீடு. அதனால நம்ம என்ன பண்ணோம், அதுல வந்து அந்த பங்களாக்கு வெளியில காலி இடம், அந்த செட் பேக்ஸ் விட்டுருக்காங்கல்ல, அந்த செட் பேக்ஸ்ல 8 திக்குகளை நம்ம செலக்ட் பண்ணி அந்த 8 திக்குகள்ல நம்மளுடைய வாஸ்து ரெமிடி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு ரெமிடி பரிந்துரை பண்ணோம். பரிந்துரை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து 90 நாட்கள் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம டைம் கொடுத்தோம். அந்த 90 நாட்களுக்கு பிறகு நம்ம போய் மீண்டும் ஒரு முறை அந்த வீட்டுல வந்து எனர்ஜி நம்ம செக் பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து மைனஸ்ல இருந்தது +50 அண்ட் அபோவ் அப்படிங்கிற அளவுல வந்தது. கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, அது 50% நிக்குமா இல்ல மேற்கொண்டு அது வந்து இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது, இப்ப இவருக்கு வந்து +50% வரும்போதே அவருக்கு வந்து 100% கெயின் கிடைச்சிருக்கு. மைனஸ்ல இருந்தது இப்ப பிளஸ்க்கு வந்தது, 100% கெயின் கிடைச்சிருக்கு. அதனால மேற்கொண்டு அடுத்து 90 நாட்கள் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, இதுல சேஞ்சஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த மாதிரி அதுக்கு அடுத்த 90 நாட்கள் கழித்தும் நம்ம வந்து எனர்ஜி செக் பண்ணும்போது அவருக்கு முழுமையா ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கான எனர்ஜி லெவல் என்னவோ அந்த அளவுக்கு அந்த எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. அவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த தொழில லாஸ் ஆனதை ஈடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த 90 நாட்கள்ல கிடைச்சதா அவர் சொன்னது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் நான் எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்றது என்னன்னா, ஒரு மனையை வாங்குறீங்க அப்படின்னா மனைக்கு வந்து நம்ம வந்து லட்சக்கணக்கிலயோ கோடிக்கணக்கிலயோ நம்ம வந்து செலவு பண்ணுவோம். ஒரு எனர்ஜி வாஸ்து கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு பண்ணும்போது ஒரு சில ஆயிரங்கள் தான். இந்த ஒரு சில ஆயிரங்களால நீங்க ஏன் பெரிய இழப்பை நீங்க சந்திக்கிறீங்க? அதனால வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரியே எனர்ஜி வாஸ்துக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து உங்க லைஃப வந்து எந்த ஒரு லாஸ் இல்லாம மேம்படுத்திக்கிங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நாம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல். சூப்பர் சார், அருமையா சொன்னீங்க சார். ஸோ நேர்களே, சார் சொன்னபடி இப்போ நம்ம ஒரு வீடு வந்து பாக்குறோம் இல்ல ஒரு மனை வாங்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்றோம் பாத்தீங்களா? போய் அது அங்க இங்க அலைந்து திரிஞ்சு பார்த்து எல்லாம் பண்றோம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு ஃபுல்லா நம்ம அங்கதான் போய் வைக்க போறோம் கடைசியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில ஆயிரங்கள் செலவு பண்ணி நீங்க ஒரு நல்ல இடமாகட்டும், அது உங்களோட எனர்ஜி லெவலுக்கு ஆப்டா இருக்கா, அங்க போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பு ஏற்பட போறது இல்லைன்றதுதான் ரொம்ப அழகா சொன்னாரு. உங்களுக்கு இதுல வந்து சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே இருக்க என்ன தொடர்பு கொண்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு யோகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை பார்த்துட்டு நாங்க சொல்றோம். நன்றி. நன்றி. நன்றி.